ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என் மாமியார் சொல்லி கொடுத்த பால் கொழுக்கட்டை ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பார்க்கலாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேங்க. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருட்களையுமே அந்த அளவுகளில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை சுடு தண்ணியில் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணி ஊற்றி இதை நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நாம் கை வலிக்க மாவு பிசையவே தேவையில்லைங்க. நாம் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு நான் முறுக்கு உருளை எடுத்திருக்கேங்க. முறுக்கு உருளில் நம்ம எப்போயும் முறுக்கு அச்சில் முறுக்கு புளிவோம்ல, அது மாதிரி பச்சரிசி மாவை நாம் முறுக்கு புளிகிற மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்பில் வராமல் நாம் சேவு போடுவோம்ல, சேவு போடுறது மாதிரி அத்து போட போகிறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இது அப்படியே நம்ம எடுத்து போடையில் அதுவாக துண்டு துண்டாக கட் ஆகிக்கிறோம். இந்த மாதிரி கையால் எடுத்து விட்டுட்டிங்கன்னா பாருங்கள், நீட்டமாக இந்த மாதிரி வந்துடும். இதே மாதிரி மற்ற மாவுகளையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. கை வலிக்க இனிமேல் கொழுக்கட்டை பிடிக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாங்க. இப்போ நான் எல்லா மாவையும் உங்களுக்கு இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன். பால் கொழுக்கட்டைனா எல்லாருக்குமே பிடிக்குங்க. ஆனால் கொழுக்கட்டை கையால் திரட்டுறதுக்கு ரொம்ப அலுப்பு பட்டுக்கிட்டு நம்ம இதை அடிக்கடி செய்கிறதே இல்லைங்க. ஆனால் சட்டுன்னு 5 நிமிஷத்தில் பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இது 2வது மெத்தட். நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி ஆட்டினீங்கன்னா அதுவே துண்டு துண்டாக கட்டாயி விழுந்துருங்க. பாருங்கள், சூப்பராக ஈஸியான மெத்தடில் மாவை பிழிஞ்சு எடுத்தாச்சு. உருண்டையும் திரட்ட வேணாம், கையால் கொழுக்கட்டை திரட்டவும் வேணாம். இது எனக்கு எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அப்போ வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. ஆனால் போக போக இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருந்துச்சு. இப்போ ஒரு கடாயில் 1/4 லிட்டர் பாலுக்கு 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்து டோட்டலாக ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேங்க. பாதிக்கு பாதி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதித்ததும் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற பச்சரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் போட்ட உடனே கரண்டியால் கிண்டுனோன்னா குழஞ்சி போயிடும். அவ்வளோதாங்க, கரண்டி போடக்கூடாது. கரண்டி போட்டால் அந்த பாலில் போய் உடனே கரைஞ்சிரும். ஒரு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. 1 நிமிஷம் கழித்து நாம் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம், இல்லைன்னா கட்டி பிடிச்சிக்கிறோம். பாருங்கள், 1 நிமிஷம் கரெக்டாக 1 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 40-50 செகண்டுக்குள்ளேயே மாவு அப்படியே அடுப்பில் செட் ஆகிக்கிறோம். அந்த ஹீட்டில் உடனே கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுறணுங்க. இந்த மாதிரி நம்ம உடச்சி விடையில் சூப்பராக அப்படியே சாஃப்டாக உதிரியாக பூ போல் வந்துடுங்க. போட்ட உடனே தான் கரண்டி போடக்கூடாது. ஒரு 30-40 செகண்டுக்குள்ளேயே கரண்டியால் நம்ம நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டோன்னா கட்டி இல்லாமல் வந்துடுங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், உதிரியாக. இப்போ ஒரு 3/4 பதம் கொழுக்கட்டை வெந்திருக்கோங்க. அப்போ நம்ம இந்த கப்புக்கு ஒரு 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நம்ம மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். முதல்ல 1 கப் சேர்த்துருக்கேன். அந்த சர்க்கரை கரையவும் அதுக்கப்புறமா 1/2 கப் சர்க்கரையை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் அப்படியே சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. நம்ம போட்ட உடனே கரண்டி போடாமல் இருந்தால் இந்த மாதிரி சூப்பராக பால் கொழுக்கட்டை ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாங்க. இப்போ நான் எக்ஸ்ட்ரா 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேங்க. நாட்டு சர்க்கரை தான். நீங்கள் கல் மண் இருக்குன்னு நினச்சிங்கன்னா தனியாக அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு சர்க்கரை சேர்த்து அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். ரொம்பவே டேஸ்டான சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. பிசைய தேவையில்லை, மாவு உருட்டவும் தேவையில்லைங்க. கையால் இடியாப்ப உரல் இருந்தால் போதும். சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தருண் சுந்தர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.